அவருடைய தூதரே, என்னிடத்திலே அதிகமான தொழுகைகளோ நோன்போ கிடையாது. நான் ஒன்றை வைத்திருக்கிறேன், அல்லாஹுவையும் தூதரையும் நேசிக்கிறேன். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு இருப்பாய். அவ்வளவுதான், ஒரு வார்த்தை. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த வார்த்தை சொல்லப்பட்ட நாள் எங்கள் வாழ்விலேயே நாங்கள் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்த நாள். இந்த வார்த்தை எமக்கும் சொல்லப்பட்டது. ஏதாவது உள்ளத்திலே மாற்றம் வந்ததா? சொன்னார்கள், ஏன் மகிழ்ச்சி அதிகமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களோடு இருப்பார்கள் என்றால் நாங்கள் முஹம்மது ரசூலை நேசிக்கிறோம், அபூபக்கரை நேசிக்கிறோம், உமரை நேசிக்கிறோம் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அவர்களோடு மறுமையில் இருப்போம். யாருக்காவது உள்ளத்திலே எண்ணம் வந்திருக்கிறதா, என் மரணத்திற்கு பிறகு என் தூதரை, எனக்காக அனுப்பப்பட்ட ரசூலை எப்போது பார்ப்பேன் என்று? அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதரின் மீது அவர்கள் வைத்திருந்த பாசம். பத்ருடைய களம், வரிசையை சரிபடுத்துகிறார்கள். அங்கே ஒருவர் மட்டும் வரிசையை விட்டு வெளியே வருகிறார். அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய குச்சியை கொண்டு அவரை கொஞ்சம் குத்தி உள்ளே தள்ளினார்கள். இஸ்தௌயா சவாத், வரிசையை சரிபடுத்துங்கள் சவாதே. அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரை, என்னை வேதனைப்படுத்தி விட்டீர்கள், பழி தீர்க்க வேண்டும். சஹாபாக்கள் கோபமடைந்தார்கள். வேண்டாம், இதோ சவாதே, உனக்கு முன்னால் இருக்கிறேன், பழி தீர்த்துக்கொள். கையில் இருந்த குச்சியை தூக்கி எறிந்த அல்லாஹ்வுடைய தூதரை கட்டி அணைத்தார் அந்த தோழர். கேட்டார்கள், சவாதே, ஏன் இப்படி செய்கிறாய்? அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய நிலைமை இந்த போர்க்களத்தில் பார்க்கிறோம். திரும்பி வருவோமா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால்